Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவையான கொத்தவரங்காய் குழம்பு. அதனால இந்த வீடியோவை கண்டிப்பா முழுசா பாருங்க. கொஞ்சமா நான் என்ன விடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 ல இருந்து 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். பூண்டு 10 ல இருந்து 12 பூண்டு போதுமானது. ஆனா இதுக்கு நீங்க கண்டிப்பா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டா இருக்காது. மசால் குழம்பு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் இருந்தா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போடுறேன். தக்காளி ரொம்ப வதங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சும்மா லைட்டா ஸ்மாஷ் ஆனா போதும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காவை நான் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். இதை நீங்க மிக்சியில கூட போட்டு இந்த மாதிரி துருவிக்கிட்டா போதும். இப்போ இதை நான் சேர்க்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு நீங்க தேங்காவை நீங்க வதக்கினா போதும். ரொம்ப வதக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வதக்கிட்டேன். இதை நீங்க ஆற வச்சு நீங்க மிக்சியில நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்சி ஜாருக்கு நான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதோட நீங்க உங்க வீட்டுல புழுங்கல் அரிசினாலும் சரி இல்ல பச்சரிசினாலும் சரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இப்போ இதை நான் 2 பேருக்கு நான் சமைக்கிறேன். இந்த குழம்பு இதை நீங்க 1 ஸ்பூன் இல்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஊற வச்சு இதோட நீங்க அரைங்க. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மசாலாவை நான் இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். திரும்பவும் பேன் அடுப்புல போட்டுக்கோங்க. நான் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நான் தாளிப்பு வடகம்னு சொல்லிட்டு விற்பாங்க. எங்க ஊர் சைடுல எல்லாம் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் இதை தான் போடுறேன். கடுகு போட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. இது நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கூட இருக்கு. இதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல மசாலா நான் ஆட் பண்ணிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க அந்த எண்ணெயில. மிக்சியில அரைச்சோம் இல்லையா, இந்த தண்ணியை லைட்டா விட்டு நீங்க அரைச்சு வதக்கிக்கோங்க. இதுல மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இப்ப ஆட் பண்ணிட்டு இதை நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போற அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுல ஆட் பண்ண போறது கொரியாண்டர் பவுடர், அதாவது மல்லித்தூள். அடுத்ததான் மிளகாய் தூள் கொஞ்சமா ஆட் பண்றேன். அடுத்ததா கரம் மசாலா, மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச், இது உங்களோட மசாலா எவ்வளவு காரமோ அதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா இது 2 பேரும் சாப்பிட போறது அப்படிங்கறதுனால. இப்போ இந்த மசாலா நான் நல்லா ஃப்ளேம் ஹைலயும் லோலையும் வச்சு நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நான் இதை வதக்கிக்கிட்டே இருக்கேன். நான் இதுல இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சமா லைட்டா தண்ணி ஆட் பண்ணி நீங்க வதக்கிக்கோங்க. இதை நான் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா போயிடுச்சு. ரொம்ப நல்லா வாசனையா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இந்த கொத்தவரங்காவை நான் கட் பண்ணி இதை உங்களுக்கு வேக வச்சு அதை நான் போடுறேன். ஆனா நீங்க வேக வச்சு அந்த தண்ணியை நீங்க குழம்புல ஆட் பண்ணக்கூடாது. இதை நீங்க வடிச்சு வெறும் கொத்தவரங்காய் மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தவரங்காய் நல்லா அந்த மசாலோட மிங்கிள் ஆகட்டும். இந்த கொத்தவரங்காய் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மசாலாவோட. இப்போ
இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் புளி தண்ணி வந்து கொஞ்சமா கரைச்சிருக்கேன் பாருங்க. இதை வந்து ஒரு கொஞ்சமா விட்டுக்கோங்க. நீங்க இந்த புளி தண்ணியை விட்டுருக்கேன். இதோட நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ நீங்க வந்து விட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நீங்க கொண்டு வந்துருங்க. இதுல வந்து நீங்க அரிசி போட்டு அரைச்சிருக்கனால குழம்பு வந்து உங்களுக்கு கெட்டி ஆகுற மாதிரி இருக்கும். அதனால தண்ணி வந்து நீங்க ஓரளவுக்கு நீங்க விட்டுட்டு நீங்க கொதிக்க வைக்க உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா சேர்ந்து வரும். இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதோட பச்சை வாடையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஸ்மெல்லோட குழம்பு வந்து ரெடி ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா குழம்பு கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க இதுல கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான கொத்தவரங்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான கொத்தவரங்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்ல நீங்க வந்து செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.